வணக்கம். அறிவுத் தேடலில் இப்போ பார்க்க போகிற டாபிக் பொதுத்தமிழ். மாதிரி வினாத்தாள் தொகுப்பு 1ல் முதல் 50 வினாக்கள் விடைகளோட பார்த்தோம். இது மாதிரி வினாத்தாள் தொகுப்பு 2. மீதம் இருக்கிற 50 வினாக்கள் விடைகளோட பார்க்கலாம். 51வது கேள்வி, பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. தண்ணீர் டேஷ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். விடை வெந்நீர். 52வது கேள்வி, கார்த்திகை மாசம் டேஷ் கண்ட மாதிரி. மேற்கொண்ட பழமொழியை நிறைவு செய்க. விடை பிறை. 53வது கேள்வி, கடிந்த கடிந்துரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பிழை தரும். இணை மோனையை கண்டறிக. விடை கடிந்த கடிந்துரார். 54வது கேள்வி, எதுகையினை கண்டறிக. சிறுங்கி பேரம் எனத் திரை கங்கையின் மழுங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையன். விடை சிறுங்கி மருங்கு. 55வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என அறிக. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. விடை செய்தி தொடர். 56வது கேள்வி, எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். விடைக்கேற்ற வினா அமைக்க. விடை இயற்சொல் என்பது யாது? 57வது கேள்வி, தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். விடைக்கேற்ற வினா அமைக்க. விடை என்றும் இடும்பை தருவது எது? 58வது கேள்வி, கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. விடை எதிர்மறை வினையெச்சம். 59வது கேள்வி, பொருட்பெயர். விடை நாற்காலி புத்தகம். இடப்பெயர். விடை வேலூர் நாமக்கல். காலப்பெயர். விடை மாலை இரவு. சினைப்பெயர். விடை முகம் கை. 60வது கேள்வி, தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக. திண்ணை தங்கம் துணை தாழ்பால் தீ தீது. விடை தங்கம் தாழ்பால் திண்ணை தீ தீது துணை. 61வது கேள்வி, சரியான அகர வரிசையை தேர்ந்தெழுதுக. விடை உழவு ஏர் மண் மாடு. 62வது கேள்வி, நட என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. விடை நடந்தான். 63வது கேள்வி, சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவே. இப்பாடல் அடிகள் இடம்பெறும் நூல். விடை புறநானூறு. 64வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. விடை மணிப்பூர். 65வது கேள்வி, வேர்ல்வின் என்ற ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. விடை சுழல் காற்று. 66வது கேள்வி, பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. விடை மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. 67வது கேள்வி, மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக. எருது. விடை எக்காலமிடும். 68வது கேள்வி, அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க. விடை அகம் கூட்டல் கை. 69வது கேள்வி, வழுவு சொல்லற்ற தொடர் எது? விடை வலப்பக்க சுவரில் எழுதாதே. 70வது கேள்வி, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வழவ என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர். விடை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 71வது கேள்வி, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர். விடை திருமூலர். 72வது கேள்வி, நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் யார்? விடை கடுவெளி சித்தர். 73வது கேள்வி, சித்தர்களில் ஆதிச்சித்தர் யார்? விடை திருமூலர். 74வது கேள்வி, எழுதப்படாத பாடல் டேஷ் எனப்படுகிறது. விடை நாட்டுப்புற பாடல். 75வது கேள்வி, குறவஞ்சி என்பது? விடை சிற்றிலக்கியம். 76வது கேள்வி, தமிழ் விடு தூது நூலின் பாட்டுடை தலைவன். விடை மதுரை சொக்கநாதர். 77வது கேள்வி, வீரமாமுனிவர் இயற்றிய நூல். விடை தேம்பாவணி. 78வது கேள்வி, மடல் ஏறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார்? விடை திருமங்கை ஆழ்வார். 79வது கேள்வி, தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன். விடை சூசை மாமுனிவர். 80வது கேள்வி, அகநானூறு பற்றிய கீழ்க்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? முதலாவது, அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. 2வது, இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர். 3வது, இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. 4வது, புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. விடை முதலாவது, 2வது மற்றும் 4வது சரி. 81வது கேள்வி, கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் யாது? விடை ராமவதாரம். 82வது கேள்வி, கம்ப ராமாயணத்தில்
ஆயிரம் அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார்? விடை குகன். 83வது கேள்வி. மையோ மரகதமோ மறிகடலோ மலை முகிலோ ஐயோ இவனடி என்பதோர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர்? விடை கம்பர். 84வது கேள்வி. பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர்? விடை பாரதிதாசன். 85வது கேள்வி. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடுக? விடை தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். 86வது கேள்வி. கம்ப ராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர்? விடை கோசலை. 87வது கேள்வி. ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் எது? விடை கந்தக்கோட்டம். 88வது கேள்வி. சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி? விடை டாக்டர் முத்துலட்சுமி. 89வது கேள்வி. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர்? விடை முத்துலட்சுமி. 90வது கேள்வி. தினையளவு போதா சிறு புல்நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க? விடை கபிலர். 91வது கேள்வி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றிய மூத்த குடி இவ்வரிகள் இடம்பெற்ற நூல்? விடை புறப்பொருள் வெண்பா மாலை. 92வது கேள்வி. தற்போது மதுரை என்றழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஷ் என காணப்படுகிறது? விடை மதிரை. 93வது கேள்வி. உலகத் தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவை? விடை தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். 94வது கேள்வி. சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் உவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு. முதலாவது. உவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம். இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். இரண்டாவது. குறிஞ்சிப்பாட்டும் எனும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார். மூன்றாவது. உவேசா 3ஆம் தமிழ்ச் சங்கத்தின் தலைவர். விடை முதலாவது மற்றும் இரண்டாவது சரி. 95வது கேள்வி. சி. வை. தாமோதரனாரால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர்? விடை பரிதிமாற் கலைஞர். 96வது கேள்வி. நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர்? விடை பரிதிமாற் கலைஞர். 97வது கேள்வி. பொறுத்துக. சிறுகதை ஆசிரியர்களையும் அவர்கள் எழுதிய சிறுகதைகளையும் பொறுத்துக. கமலாலயன். விடை உனக்கு படிக்க தெரியாது. பீசா குப்பசாமி. விடை ஓர் ஆரம்பப்பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள். சு. சமுத்திரம். விடை காகித உறவு. வண்ணதாசன். விடை கலைக்க முடியாத ஒப்பனை. 98வது கேள்வி. தேவதந்துபி டேஷ் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி? விடை தேவராட்டம். 99வது கேள்வி. பாரதியாரின் கடிதங்கள் எனும் நூலை பதிப்பித்தவர் யார்? விடை ரா. ஆ. பத்மநாபன். 100வது கேள்வி. தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார்? விடை மூவா. என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருந்திருந்தால் என்னுடைய அறிவு தேடல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.